பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் எழும்பி பிரகாசி என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி கட்டப்பட்டு கிடக்கிறீர்கள். உங்கள் மேல இருக்க அந்த கட்டுகள் எல்லாம் இன்று கர்த்தருடைய நாமத்தினால் கட்டவிழ்க்கப்பட்டு நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி என் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1ஆம் வசனத்தின் மூலம் உங்களோடு கூட பேசுகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆம் பிரியமானவர்களே, விழித்து எழும்புங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சீயோனே, உன் பலத்தை அணிந்து கொள், உன்னுடைய அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். அநேகர் கவலைப்பட்டு ஒடுக்கப்பட்டு வியாதியினாலும் பலவித பிரச்சனைகள்னாலும் நீங்கள் அநேகர் இன்றைக்கு வீடுகளுக்குள்ள, வேலை ஸ்தலத்துல, எந்த இடத்துல தெருவில் பார்த்தாலும் கூட ஏழை எளிய ஜனங்களும் அந்த நெருக்கத்தினால, ஒடுக்கத்தினால, கவலையினால அவர்களுடைய வஸ்திரங்கள் பார்த்தீங்கன்னா அழுக்கு வஸ்திரங்களா இருக்கும். அது அவர்களுடைய உள்ளான அந்த வேதனையை வெளிப்படுத்துகிறது. குளிக்க மாட்டார்கள், தலை செய்ய மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள், சோர்ந்து போய் முடங்கி போய் ஒரு இடத்துக்குள் இருப்பார்கள். சில நபர்கள் வெளியில வந்து மற்ற நபர்களை பார்க்கவே விரும்ப மாட்டார்கள். எனக்கு என்ன இருக்கு, எனக்கு என்ன நடந்துருச்சு, ஏசப்பா எனக்கு என்ன செஞ்சிட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, எனக்கு நீ வாழ்க்கையில என்ன இருக்கு, நான் எதுக்கு வெளியில போகணும், நான் ஏன் நல்ல ட்ரெஸ் உடுத்தணும், நான் ஏன் மற்றவங்க முன்னால போகணும் அப்படின்னு சொல்லி அநேகர் உங்களை நீங்களே ஒடுக்கி கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை பார்த்துதான் என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது என்று. நீங்க சில சமயங்கள இருளாக இருந்திருக்கிறீங்க, ஆனா இப்பொழுது கர்த்தருடைய வெளிச்சமாய் நீங்க இருக்க போறீங்க. பிரியமானவர்கள், நீங்க குற்றமற்றவர்களாகவும் நீங்க இன்றைக்கு இந்த நாளில் இருந்து தேவனுக்கு முன்பாக அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்க போகிறீர்கள். தேவனுடைய குமாரர்களாக இருக்க போகிறீர்கள். பாருங்கள், அந்த ஒளி உங்களிடத்து வந்துவிட்டது. ஆனா அந்த ஒளி வந்த உடனே அதை பிரகாசிப்பிக்கிற ஒளி, அதாவது நம்முடைய கிறிஸ்து இயேசு, அந்த மெய்யான ஒளி உங்களுக்குள் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடியினால் உங்களுக்குள் அவர் இருக்கிறார். ஆனால் நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்து அதை உங்களுக்குள் இருந்து அந்த ஆத்துமாக்குள் நீங்கள் ஒடுக்கும்படி விட்டபடியினால்தான் அது உங்களை ஒடுக்கி இருளுக்குள் வைத்திருக்குது. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கும்போது, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஒளி, அந்த பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எனக்குள் இருக்கிறார், அவரை ரட்சிக்கும்படி வந்தவர், நான் இனி இருளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பகலில் சூரியனும் இரவில இல்லை, பகலில் சூரியனும் இரவில் நட்சத்திரங்களோ சந்திரனோ அல்ல பிரகாசிப்பது, என்னுடைய மகிமையே உனக்கு வெளிச்சமா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் அமர்ந்திருந்த மக்கள் பெரிய ஒளியை கண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நம்முடைய தேவனுடைய அந்த இரக்கம், அந்த அன்பு, அந்த தயவு உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக்கும்படி, உங்களை பிரகாசிப்பிக்கும்படி அவர் உங்களிடத்து வந்திருக்கிறார். அவர் தான் அந்த ஒளி. அவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையாகிய ஒளி. அவரை உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழும்புங்கள், நீங்க இருக்கிற இடத்தை விட்டு, நீங்க இருக்கிற சூழ்நிலைகளை விட்டு எழுந்திருங்க. இப்பொழுது அவர் உங்களை பிரகாசிப்பிக்கும்படி அவர் விரும்புகிறார். இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பிரியமானவர்களே, உங்களிடத்தில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை ஏந்திரித்து உங்களை மாற்றிக்கொள்ள விரும்புவீர்கள் என்றால், ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க வைப்பீர்கள் என்றால், என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வெளிச்சண்டத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்களாம். நீங்கள் அநேகரை வெளிச்சத்துக்குள் நடத்துகிற பிள்ளைகளா இருக்க போறீங்க. அது ஒருவேளை ராஜாக்களா இருக்கலாம், பிரபுக்களா இருக்கலாம், உயர் அதிகாரிகளா இருக்கலாம். அவர்களை உங்களிடத்தில் என் தேவனாய் கற்றுக்கொண்டு, ஏனென்றால் வெளிச்சம் இருக்க இடத்தில் ஜனங்கள் வருவார்கள். இருள் இருக்க ஜனங்கள் வெளிச்சம் இருக்கிறத பார்த்து அந்த ஜனங்கள் நகர்ந்து வருவார்கள். நீங்கள் இன்றிலிருந்து கர்த்தருக்கு வெளிச்சமா இருக்க போறீர்கள், அவருக்கு ஒளியா இருக்க போகிறீர்கள். புறஜாதிகளை ஒளிர செய்யும் வெளிச்சமாகவும் உமது ஜனமாகி இஸ்ரவேலின் மகிமையாகும். கிறிஸ்துவின் நாமத்தின் நீங்கள் எங்கெல்லாம் நிந்திக்கப்பட்டீர்களோ, நீங்கள் இன்றிலிருந்து நீங்கள் அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், நீங்க மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போது, உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதமா இருக்க போகிறீர்கள். அதனாலதான் என் தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி என்று. இந்த வார்த்தையை உங்களை தொட்டதற்காக நன்றி ஸ்தோத்திரம். உங்களை இன்றிலிருந்து என் தேவனுடைய வார்த்தை
பிரகாசிப்பிக்க செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் என் தேவனுடைய மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்தபடியினால் நீங்கள் மற்றவர்களையும் வழிகாட்டுகிறவர்களாய் இருக்க போகிறீர்கள். மற்றவர்களை நல்ல பாதையில் நடத்துகிறவராய் இருக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.